மாவட்டம் ஆவடியில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் சாலையில் செல்லும் வாகனங்களை வழிமறித்து அச்சுறுத்தும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் எட்வர்ட் வழங்கிட கேட்கலாம். எட்வர்ட், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சென்னை ஆவடி அருகே பிரதான சாலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஒருவர் வாகனங்களை அச்சுறுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வாகன ஓட்டிகளினால் அச்சம் அடைந்தனர். சென்னை ஆவடி அருகே சென்னை திருப்பதி தேசிய பிரதான சாலையில் வழக்கம் போல வாகனங்கள் இயங்கி வந்த நிலையில் காலை வேளையில் வாலிபர் ஒருவர் அரைகுறை உடையுடன் வாகனங்களை வழிமறித்து தாக்குவது போல அச்சுறுத்தி வந்தார். இதனால் அந்த பகுதியில் வாகனங்கள் நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளுக்கு மிகுந்த சிரமம் ஏற்பட்டது. இந்த காட்சிகளை அவ்வழியே சென்ற வாகன ஓட்டி சென்ற ஒரு குடும்பத்தினர் இந்த காட்சியை பார்த்து கவனம் சிதறி சாலையில் வழுக்கி விழுந்த காட்சிகளும், இதனால் வாகனத்தில் இருந்த குழந்தைக்கு அடிப்பட்ட காட்சியும் நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிலையில தொடர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தி வந்த அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை அவ்வழியாக வந்த பொதுமக்கள் சிலரும் தாக்குவதும் நம்மால் பார்க்க முடிந்தது. பின்னர் அங்கு தகவலறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த ஆவடி போக்குவரத்து போலீசார் மற்றும் ஆவடி காவல்துறையினர் அந்த நபரை சாலை நடுவில் இருந்து அப்புறப்படுத்தி அவரிடம் விசாரணை நடத்தினர். இந்த நிலையில அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் என்பதால் அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பக மையத்தில் காவலர்கள் சேர்த்துள்ளனர். திடீரென சாலையில் சென்ற வாகனங்களை வழிமறித்து மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் தாக்குவது போல அச்சுறுத்தி வந்த இது அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகளும் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி எட்வர்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.